ஊராட்சி மன்றத்தில் எனக்கு 10 லட்சம் பணம் வந்துச்சு உண்மைன்னா ஊராட்சி மன்றத்தில் எவ்வளோ கொள்ளடிச்சிருங்க ஒன்று. ஏன்னா நான் சீமான் தம்பி நாம் தலைவன் மக்கள் பிரச்சனை நான் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். இந்த ஊராட்சியில் என்னென்ன நடக்குது அக்கப்போர் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல கவனிச்சு பாருங்க. இந்த ஊராட்சியில் யாரெல்லாம் வந்து ஊருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களோ பொதுநலத்தில் சேவை செய்யறாங்களோ திட்டமிட்டு அவங்க மேல வந்து தவறான பதிவை பரப்புறாங்க ஊர்ல. நான் ஆர்டிஐ ஃபைல் பண்ண 3,85,00,000 அந்த ஊராட்சிக்கு செலவு பண்ணிக்கிறீங்க காசு. போன கிராம சபையில் ப்ரூஃப் காமிச்சேன், அது செக் பண்ணி சொல்றேன்னு குமரேசன் சொன்னார். சரிங்களா, வீடியோவில் இருந்து சொன்னாங்க. ஆர்டிஐ ஃபைல் பண்ணி முதல் தாக்கல் பண்ணேன், அதுக்கு பதில் சொல்ல. ரெண்டாவது தாக்கல் பண்ணேன், அதுக்கு வந்து ஊராட்சியில நான் கூட்டு வச்சு பேசினேன். யாரையாவது சொல்ல முடியும், ஆனா எனக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? கூட்டு வச்சு பேசினேன், வாபஸ் ஆக முடியான்னு சொன்னேன். அதுக்கு என்ன தெரியாம பண்ணாங்க, ஊருக்கு பூரா ஊராட்சியில 10 லட்சம் பணம் வாங்கிட்டான் போஸ்ன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அது யார் சொல்லி வச்சா? ஊராட்சி மன்றத்தில் எனக்கு 10 லட்சம் பணம் வந்துச்சு உண்மைன்னா ஊராட்சி மன்றத்தில் எவ்வளவு கொள்ளடிச்சிருங்க ஒண்ணு. அப்படி கொள்ளை அடிக்கலன்னா எதுக்கு என் மேல அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க? அந்த பேசின 4 பேரை தவிர்த்து வேற யாருக்கு விஷயம் தெரியும்? நான் இது நான் பேர் சொல்லுங்கண்ணா, பேர் சொல்லுங்க. பேர் சொன்னீங்கன்னா தெரியும். வேணாம் தம்பி, சரிங்களா? நீங்க ஊராட்சி மன்றத்தில் பொது அறிக்கையா கொடுத்து இல்ல பரவாயில்ல, பேர் சொல்லு, அப்பதான் தெரியும் எல்லாருக்கும். வேணா விடுங்க. புரியுங்களா? ஊராட்சி மன்றத்தில் நீங்க போயிட்டு பொது அறிக்கையா கொடுத்து இது மாதிரி பேர் சொல்லுப்பா. அப்புறமா நீங்க பொய்யான தகவல் சொல்றதா சொல்லிருவாங்க. நானே சொல்லுவேன், இல்ல நீ பொய்யா நீங்க பொய்யா சொல்லுங்க. போஸ் தலைமை ஐடிவில இருந்து எனக்கு கால் பண்ணி கேக்குறாங்க போஸ். பேசுறது முதல்ல பேசுனது முத்தமிழ் என்ன கால் பண்ணாரு, தம்பி வாப்பா பர்சனலா பேசணும்னாரு. என்ன சொல்லணும், இல்லை வாப்பானாரு. போனா வீட்டுல கை அடிபட்டுச்சு. நானும் அந்த தம்பி தான் வைரல் வழி யூடியூப் சேனல்காரன் அந்த தம்பி தான் போனோம். அவ்வளவு நேரம் என்ன ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார், நீ தான் பண்ணியா பண்ண. நான் தான் பண்ணேன், இது எப்படி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னு. இல்லப்பா அது என்ன பண்ணணும்னு சொல்லுனா. இல்லை நான் பண்ண முடியாது, மக்கள் பிரச்சனை நான் எதுவும் இறங்கி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் சீமான் தம்பி நாம் தலைவன் வச்சுக்கிறேன், மக்கள் பிரச்சனை நான் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? ஒண்ணு. அதுக்கப்புறம் குமரேசன் வர வச்சார், அப்படி ஆட்ட கெஞ்சிருந்தார். புரியுதுங்களா? நான் வாங்க முடியாதுன்னு வந்துட்டேன். புரியுதுங்களா? 2வது டைம் திவானனை கூப்பிட்டு பேசினாங்க. என்ன தம்பி இந்த மாதிரி வானா முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆமாண்ணா முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். மக்கள் பிரச்சனை என் குடும்பம் வந்து என் குடும்பம் எனக்கு வேணாட்டு போய் நின்றுறேன். நான் அந்த மாதிரி ஆள் தானே. மக்கள் பிரச்சனை நான் வரமாட்டேன். 3,85,00,000 கணக்கு வருது. அதுக்கான கணக்கு எனக்கு கொடுங்க, என்ன பண்ணீங்க செலவு பண்ணீங்க, அவ்வளவுதான். நான் டாக்குமெண்ட் கூட கேட்கல, ரப்பா இவ்வளவு ஆச்சு எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன். டிஎம்கே கவுன்சிலர் கேட்கற, மாவட்ட செயலர் கேட்கற, என்னடா உங்க ஊர்ல 10 லட்சம் பணம் வாங்கிட்டாங்களாமனு. என்னைக்கு செத்தாலும் சரி தப்பான வேலை நான் செய்ய மாட்டேன். புரியுதுங்களா? என்ன வேலை கொடுத்து வாங்கவே முடியாது யாராலையும்.